அன்புள்ள ஏஐ சொந்தங்களுக்கு வணக்கம் கூறி தற்போது இலங்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது சம்பந்தமான செய்திகளை சுருக்கமாக பார்ப்போம். முதல் செய்தியாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடியிடமிருந்து இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயவுக்கு ஒரு விசேட கடிதம் ஒன்றை எடுத்துக்கொண்டு இந்தியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் இன்று இலங்கையுடைய கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு ஒரு தனியார் ஜெட் விமானத்தில் வந்து இறங்கினார். இலங்கையுடைய அதிகாரிகள் விமான நிலையத்திலிருந்து கௌரவித்து அழைத்து சென்றார்கள். இந்த வகையிலே இந்தியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் இலங்கையின் எதிர்க்கட்சி பிரமுகர்கள், குறிப்பாக தமிழரசு கட்சி மற்றும் ஏனைய எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சந்தித்து பேசினார். இந்த வகையிலே இலங்கை ஜனாதிபதிக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களால் நரேந்திர மோடியின் கடிதம் பாரம் கொடுக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் எப்போதும் இலங்கையோடு இந்தியா தோளமைத்து செயற்படும் என்று குறிப்பிட்டு அதற்காகவே நாங்கள் ஜாகர் பந்து என்ற ஒரு திட்டத்தை அவசர மனிதாபிமான உதவிகள் அடிப்படையில் இலங்கைக்கு உதவிகளை வழங்கினோம். தற்போது இலங்கையுடைய அடுத்த கட்டம் குறித்து கவனம் செலுத்தும் வேளையில் இந்தியா எப்போதும் நம்பகமான பங்காளியாக, நம்பகமான நண்பராகவும் சாத்தியமான அனைத்து ஆதரவையும் எப்போதும் இலங்கைக்கு வழங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையின் மக்களின் வாழ்க்கையை தொடர்ந்து கட்டியெழுப்புவதற்காக நாட்டின் தேசிய முன்னேற்றத்துக்காக 450 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்தியா நன்கொடையாக இலங்கைக்கு வழங்குகின்றது என்று குறிப்பிட்டு இந்தியாவுடைய இந்த விரிவான சலுகை உதவிகளை இலங்கையில் சிறப்பாக செயல்படுத்தலாம் என்பது சம்பந்தமாக உங்கள் அரசாங்கத்துடன் கலந்துரையாடுமாறு எமது அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு நாம் அறிவித்துள்ளோம் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது கடிதத்தில் குறிப்பிட்டதாக செய்திகள் வெளிவருகிறது. அடுத்த செய்தியாக ரத்தினபுரி மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர், அதுவும் ஆளும் கட்சி, அதாவது என்பிபி கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரோவுடன் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் சண்டையிட்டதாகவும் தாக்குதல் செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. பின்னர் இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களும் சில பக்கசார்பான கருத்துக்களும் கீழ்வருமாறு கூறியது. அதாவது, ரத்தினபுரி பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அடித்து போட்டார். இதனைத் தொடர்ந்து இது சம்பந்தமான தெளிவான செய்தி கிடைக்கவில்லை. பின்னர் இப்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த சூரியகாந்த போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் இந்த கான்ஸ்டபிள் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக இந்த விசாரணை நிறைவடையும் வரை இவர் நிறுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்குது. இது ரத்தினபுரியில் உள்ள செய்தி. அடுத்த செய்தி என்னன்னு சொன்னா, நாளை புதன்கிழமை 24ஆம் தேதி முதல் கிழக்கு ரயில் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. குறிப்பாக மட்டக்களப்பு வரையிலான ஆரம்பிக்கப்பட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்குது. இந்த வகையில ரயில்வே திணைக்களத்தோட அறிவிப்புப்படி கல்லோயா மற்றும் மட்டக்களப்புக்கு இடையிலான ரயில்வே போக்குவரத்து நாளை முதல் மீண்டும் செயல்படும் என குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையிலே கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு, மட்டக்களப்பிலிருந்து கல்லோயா மற்றும் திருகோணமலையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கிய பயணங்கள் எல்லாம் வழமை போல இடம்பெறும் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக உள்ளது. அடுத்த செய்தியாக, கொழும்பு சிறிமாவு பண்டாரநாயக்கா பாடசாலையில் நடந்த ஒரு சம்பவம் சகல ஊடகங்களிலும், குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் பிரசித்தி பெற்ற ஒரு திரைப்படம் போல அவை இலங்கை முழுவதும் வைரலான ஒரு செய்தியாக காணப்பட்டது. இந்த வகையிலே இது சம்பந்தமாக இலங்கையுடைய கல்வி அமைச்சு தலையிடும் அளவுக்கு இந்த விடயம் பேசப்பட்டது. பின்னர் இது சம்பந்தமாக தெளிவான ஒரு அறிக்கையை தரும்படி பாடசாலையை கல்வி அமைச்சு வேண்டி இருந்ததும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வகையிலே இதற்கு அடுத்தபடியாக, இதுவரை நீங்க கேட்ட செய்தியில இதற்கு அடுத்தபடியாக இது சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி வந்துள்ளது. அது என்னென்று சொல்றதுக்கு முன்னால நடந்தது பற்றி மிக சுருக்கமாக தெரியாதவர்களுக்கு சிறிய விளக்கம் ஒன்று தருகிறேன். கொழும்பிலே பிரபலமான பாடசாலை தான் இந்த சிறிமாவு பண்டாரநாயக்கா பாடசாலை. இந்த பாடசாலையில ஸ்பெஷல் அவார்டிங் புரோகிராம், அதாவது விருது வழங்கும் வைபவம் ஒன்று நடைபெற்றது. இந்த விருது வழங்கும் வைபவத்தில் நாட்டுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். இதன் போது ஒரு குறித்த மாணவி அனைத்து பிரமுகர்களும் இருக்கும் போது ஒளிவாங்கியின் முன்னால் வந்து, எனக்கு இந்த அவார்டிங் புரோகிராம்ல கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விருது எனக்கு இந்த பாடசாலையால தரையில எனக்கு மறுக்கப்பட்டுள்ளது, இது ஒரு பெரிய தவறான விஷயம் என்ற மாதிரி பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களுக்கு முன்னால அங்கே அமர்ந்திருந்த பிரமுகர்கள், குறிப்பாக கல்வி அமைச்சோடு தொடர்பான பிரமுகர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னதாகவே தனது பாடசாலையில் இப்படி ஒரு அநியாயம் நடந்துவிட்டது என்று எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக பேசினார். இந்த பேசிய காணொளி நாடு முழுவதும் வைரலானது. மேடையிலே இந்த மாணவி பேசிக் கொண்டிருக்கும் போது பின்னால் உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அதனை நிறுத்தும்படி சைகை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாணவியோ மேடையில் நின்று ஒளிவாங்கிக்கு முன்னால், எனக்கு கிடைக்க வேண்டிய விருது வேறொருவருக்கு வழங்கப்பட்டு விட்டது, காரணம் நான் இவ்வளவு நாளும் இந்த விருதுக்குரியவளாக இருந்து குறித்த பயிற்சிக்கு ஒரு நாள் செல்லாத காரணத்தினால் இந்த விருது வேறு ஒருவருக்கு வழங்கப்படுகிறது, நான் காமன்வெல்த் போட்டிகளில் கூட பங்கு பெற்றிய திறமையான ஒரு மாணவி என்றும் அவளை பற்றி பெருமையாக மேடையில் பேசிவிட்டு சென்றாள். மேடையும் அரங்கமும் இவளுடைய பேச்சில் கலங்கப்பட்டு விட்டது. ஒரு மாணவி இப்படி பேசலாமா, பாடசாலை மானத்தை வாங்கிட்டாவே அப்படி என்று பாடசாலைக்கு ஆதரவாக கருத்து கூறியவர்களும் உண்டு. ஆனால் இந்த மாணவி
நீதியை கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டுள்ளாள், சொல்ல வேண்டிய இடத்தில் பகிரங்கப்படுத்தியுள்ளாள். ஆகவே இது நியாயமானதுதான் என்று இன்னும் ஒரு தரப்பினர்களும் கருத்து கூறுகிறார்கள். ஆனால் இந்த மாணவி மேடையிலிருந்து பிரமுகர்களுக்கு தனது கருத்தை சொல்லிவிட்டு இறங்கி சென்றவுடன் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இன்னொரு கருத்தை குறிப்பிடுகிறார்கள். இந்த மாணவியுடைய கருத்து தவறானது, இங்கே கூறப்பட்ட கருத்து தவறானது. இங்கே வழங்கப்படுகின்ற இந்த ஸ்பெஷல் அவார்ட் மாணவி சொல்லுவது போல இன்று காலை தீர்மானிக்கப்படவில்லை, ஏற்கனவே அவை தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்றும் பிறகு விளக்கம் அளிக்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த கல்வி அமைச்சு இது சம்பந்தமாக பூரண விளக்கத்தை ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க பாடசாலையின் அதிபரிடம் வேண்டியிருந்தது. இதெல்லாம் இந்த செய்தி வைரலாக இருக்கும் போது சமூக வலைத்தளங்களில் குறித்த நபர் ஒருவர் மேடையில் பாடசாலையை குற்றம் சாட்டிய மாணவி பற்றி ஒரு முக்கியமான கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார். இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த வகையிலே சமூக ஊடகங்களில் இந்த மேடையில் குற்றம் சாட்டிய குறித்த மாணவிக்கு எதிராகவும் கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த குறித்த மாணவிக்கு விருது வழங்கப்படாதது உண்மைதான், ஆனால் விருது வழங்கப்பட்ட இந்த மாணவி ஒரு திறமையானவள், அவள் ஒரு நீச்சல் வீராங்கனை, அந்த மாணவியும் இந்த விருது பெறுவதற்கு தகுதியானவர் என்ற கருத்தும் சமூக ஊடகங்களில் பரவி இருந்ததாக கூறப்படுகிறது. எது எப்படியோ கிடைக்க வேண்டிய இவளுக்கான விருது இறுதிக்கட்ட பயிற்சியில் கலந்து கொள்ளாததன் காரணமாக இவளுக்கு வழங்கப்படவில்லை என்று இந்த மாணவி பப்ளிக்காக மேடையில் கூறியதை அடுத்துதான் இந்த பிரச்சனை இலங்கை முழுவதும், இலங்கை என்ன இந்தியாவில் கூட இந்த விடயத்தை செய்திகளில் பேசும் ஒரு கதையாக மாறியிருந்தது. இதனை அடுத்து இந்த குற்றம் சுமத்திய இந்த மாணவிக்கு எதிராக ஒரு முக்கியமான தகவல்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளதாம். அதாவது யசீன் இசடீன் என்ற ஒருவர் தனது முகநூல் பக்கத்தில் இந்த பெண்ணை பற்றி, அதாவது இந்த குற்றம் சுமத்திய இந்த மாணவியை பற்றி ஒரு விடயத்தை எழுதியுள்ளார். அதாவது இது பலருக்கு தெரியாத விஷயம், கர்மா, இவளுக்கு நடந்தது ஒரு கர்மா என்றவாறு எழுதியுள்ளார். கர்மா என்றால் சாபம் என்று எழுதியுள்ளார். அதாவது விருது கிடைக்கப்பெறாத இந்த பெண்ணுக்கு எதிராகவே தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். அதாவது 2 பேஸ்புக் விவாதங்கள் போய்க்குது. ஜெயந்த விஜயசிங்க என்பவர் இந்த பெண்ணுக்கு நடந்தது அநியாயம் என்பது சம்பந்தமாக பேசியிருந்த போது அவற்றுக்கு பதில் வழங்கும் முகமாக யசீன் இசடீன் என்பவர் பதிவிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்குது. இந்த வகையில் யசீன் இசடீன் குறிப்பிடுகிறார், இந்த கதையுடைய மறுபக்கம் பலருக்கும் தெரியாது. நானும் ஒரு காலத்தில் இந்த ஸ்குவாஷ் சாம்பியனா தான் இருந்தேன். இன்று குற்றம் சுமத்தும் இந்த சிறுமி மாணவியுடைய அனைத்து திறமையும் முன்னேற்றத்தையும் நான் ஆரம்பத்திலிருந்தே அறிவேன். இந்த வகையிலே இந்த மாணவியுடைய திறமை வெறுத்தியை நான் நெருக்கமாக இருந்து அறிந்து கொண்டவன். அந்த காலகட்டத்தில் எனது சகோதரியும் இன்னொரு மாணவியும் அந்த பாடசாலையில் தேசிய சாம்பியன்களாக இருந்தார்கள். ஆனால் அன்று ஒரு காலத்தில் இந்த ஸ்குவாஷ் விளையாட்டு சம்மேளனம் ஒரு கட்டத்தின் போது இந்த குற்றம் சுமத்தும் பெண்ணுக்கு சார்பாகவே செயற்பட்டது. அதற்கு காரணம் இவளுடைய தந்தை தேசிய பயிற்சியாளராக, கோச்சராக இருந்தார். இவ்வாறான செல்வாக்கு இந்த பெண், அதாவது இந்த குற்றம் சுமத்தும் பெண் ஒரு உச்சத்துக்கு போவதற்கான வாய்ப்பாக அமைந்திருந்தது என்று எழுதுகிறார். இந்த வகையிலே காமன்வெல்த், அதாவது பொதுநலவாய விளையாட்டு போட்டியில் ஒரு வீராங்கனையை இந்த பாடசாலையிலிருந்து தெரிவு செய்யும் நேரம் வந்தபோது என் சகோதரியை விட இவள் தகுதி இல்லாது இருந்த போதும் கூட இவள் தான் அந்த காமன்வெல்த், அதாவது பொதுநலவாய விளையாட்டு போட்டிக்கு இவள் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டாள். இது அநீதி இல்லையா? இது ஒரு தெளிவான அநீதி. இந்த வகையிலே இவளும் இவளுடைய குடும்பத்தாரும் இந்த சூழ்நிலையை தெரிந்தே பயன்படுத்தி கொண்டார்கள். அவளுடைய தந்தை கோச்சராக இருப்பதால் இவளுடைய வாழ்க்கையை உயர்த்த பல்வேறு நெறிமுறைகளையும் வேறு வழிகளையும் பயன்படுத்தியுள்ளார். இப்போது முரண்பாடாக இருப்பது இருந்து கொண்டு தன்னை ஒரு தலைவியாக காட்டிக்கொள்கிறாள். இந்த வகையிலே இது சம்பந்தப்பட்ட இந்த வீராங்கனை பெண்ணை விட தான் தகுதியானவள் என்று இந்த மேடையில் வந்து தன்னை நியாயப்படுத்தி பேசுகிறார். இவளால் வேறு எவரும் வெற்றி பெறுவது பொறுத்துக் கொள்ளவே முடியாது. இவருடைய வார்த்தை எப்போதும் இவர் பேசுவதே சரி, மற்றவர்கள் எல்லாம் தவறு என்பது போலத்தான் நடந்து கொள்கிறார். இது கர்மா, அதாவது சாபமாக இருந்தாலும், அன்று செய்ததற்கான சாபமாக இருந்தாலும், இங்கு விவாதிக்கப்படும் விடயங்கள் நியாயமாக காணப்பட்டாலும் இந்த சம்பவத்துக்கு பின்னாலும் இன்னொரு சம்பவம் உண்டு. அதாவது ஒரு கதைக்கு எப்போதுமே 2 பக்கங்கள் உண்டு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்றவாறு பதிலளிக்கும் இவர் மேலும் குறிப்பிடுகிறார், இந்த மேடையில் பேசிய சிறுமியையும் இவளின் குடும்பத்தாரையும் இவளுடைய சிறு வயதிலிருந்தே நான் அறிவேன். இந்த வகையில் நான் என்னது நேரடி அனுபவத்திலிருந்து நான் பேசுகிறேன் என இவர் தனது முகநூல் பக்கத்தில் பேசியதாக செய்திகள் கிடைக்கப்பெறுகிறது. சரி சகோதரர்களே, இதுதான் முக்கியமான இன்று கிடைக்கப்பெறும் செய்தி. மீண்டும் முக்கியமான செய்திகளோடு மறுபடியும் சந்திப்போம். சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.